And to God be the glory. தேவனுக்கு என்று மகிமை உண்டாவதாக. We want to invite those who are joining us through this Facebook live. இந்த Facebook live மூலமாக இணைந்த யாவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். God is good all the time. Amen. Amen. தேவன் நல்லவராக இருக்கிறார். Can somebody say amen to the Lord? No, today the sermon is all about me and God. இன்னைக்கு தேவனோட வார்த்தையானது என்னையும் தேவனை குறித்தும் பேச ஆசைப்படுகிறேன். It's all about me. The sermon is all about me. இன்றைக்கு இந்த பிரசங்கமானது என்னை குறித்தும் நாம் படைத்த தேவனை குறித்தும். Can somebody say amen? No, I would like to title my sermon today and call it as good, very good. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தின் தலைப்பானது நல்லது ரொம்ப நல்லது. சொல்லுங்களேன், நல்லது ரொம்ப நல்லது. நல்ல சொல்லுங்களேன், நல்லது ரொம்ப நல்லது. Good and very good. நல்லது ரொம்ப நல்லது. Let us jump into today's verse. இன்னைக்குள்ள வேத பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். It's taken from book of Genesis chapter 1 and verse 31. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். God saw all that he had made. கடவுள் அவர் படைத்ததை எல்லாவற்றையும் பார்த்தார். And it was very good. Somebody say very good. அவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லது என்று சொன்னார். And there was a evening and there was a morning. It was a sixth day. ஆறாவது நாள் முடிந்தது. On the sixth day, ஆறாவது நாள்ல, on the sixth day, God looked upon everything that He created. தேவன் அவர் படைத்த எல்லா காரியங்களை பார்த்து, and He began to say, this is very good. இது ரொம்ப நல்லது. சொல்லுங்க, ரொம்ப நல்லது. No, this is first time I'm seeing where God praise Himself. கடவுள் தன்னை பாராட்டி கொள்ளுகிறாரு. ஒரு ஆமென் சொல்லுமா? Come on, I want you to be with me. No, God started to praise Himself and He said, whatever I'm created, நான் படைத்தது எல்லாமே ரொம்ப நல்லது. Oh, you need to praise God. மறுபடியும் சொல்லுகிறேன், you cannot find in the Bible that God is praising Himself. தேவன் தன்னை புகழ்வதை குறித்து நீங்க பார்க்க முடியாது. It happened after God created everything at the book of Genesis. Oh, chapter 1 is 31. The Lord said, now everything is very good. ஒன்றொன்றாக தேவன் படைத்தது நல்லது நல்லதுன்னு சொன்ன தேவன். On the sixth day when God created everything, God was happy with everything that the Lord has created. தேவன் படைத்த எல்லாத்தையும் சந்தோஷம் அடைந்து, now God look at Himself. God look at His creation. தேவன் தன்னை பார்த்து, தன்னோட படைத்த காரியங்களை பார்த்து, இது எல்லாம் ரொம்ப நல்லது என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். I just want to take you all to God. He make the flowers. பூக்களை படைத்தார். He make the trees. மரங்களை படைத்தார். He make the ocean. ஆறுகளை படைத்தார். He make every creatures here and there. அவர் எல்லா ஜீவராசிகளும் அவர் படைத்தார். And now the Lord turned back and He say, everything is very good. எல்லாமே இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. God's happy with what He has made. நீங்க I mean சொல்ல வர்றீங்களா? God is happy with what He has made. தேவன் அவர் படைத்ததை குறித்து அவர் சந்தோஷம் அடைகிறார், அவர் பெருமை அடைகிறார். I want to understand this first within you all. இது உங்களுக்குள்ளாக பதிய ஆரம்பிங்க. That God is happy about making everything.
கடவுள் எல்லாவற்றையும் படைத்ததை குறித்து அவர் சந்தோஷம் அடைகிறார், அதை குறித்து அவர் புகழ்ச்சி அடைகிறார், அதை குறித்து அவர் பெருமை பாராட்டுகிறார். And he turn back and say, this is very good. God never created anything that is not good. தேவன் நல்ல இல்லாத காரியங்களை ஒன்றுமே அவர் படைக்கிற தேவன் அல்ல. So whatever God made, it is always, somebody shout and say, very good. தேவன் படைத்தது எல்லாமே ரொம்ப நல்லாக இருந்தது என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். I want to pause a second and make you to think a second. ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களை யோசிக்க வைக்க ஆசைப்படுகிறேன். I want to give you the assurance that whatever the Lord has created in your life, it is very good. எல்லாரும் கரங்களை தட்டி நீங்க, oh, you need to clap, give a God a clap offering. Everything was good and it was a very good. எல்லாமே நல்லதா இருந்தது, ரொம்ப நல்லதா இருந்ததுன்னு சொல்லி, and God was happy about it. தேவன் அதுல சந்தோஷம் கொண்டார். God happy in creating you. உங்களை படைத்தது கொண்டு தேவன் சந்தோஷம் அடைகிறார். There's something that make God to praise himself. தேவனை தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா is your creation. When God created one by one, தேவன் ஒன்றொன்றாக படைக்கும் போது, இங்கேயும் God say it is good, it is good. இது நல்லது, இது நல்லதுன்னு சொன்னா. You can find it in the book of Genesis. God say yes, good, it's good. But at the end of creation of man, the human, Adam and Eve, இப்ப தேவன் ஆணியும் பெண்ணையும் படைத்தாரோ, that's make God to say this is very good. நான் என்னோட இருங்களே, come on, shake yourself and say wake up. நல்லா தட்டி சொல்லுங்களேன், wake up. I want you to know the difference. அதோட வித்தியாசம் தெரிஞ்சது என்ன சொன்னா, எல்லாரும் you will shout amen. Because when God created everything, எல்லாவற்றையும் தேவன் படைக்கும் போது he say, okay, it's good, it's good, it's good, நல்லா இருக்கு, okay, it's good, நல்லா இருக்கு. But until the last thing God created, which is you and me, கடைசியாக இறுதியிலே தேவன் உங்களை எல்லையை படைத்துட்டு, now the Lord turn back and say, this is very good. இது ரொம்ப நல்லா இருக்கு. That is who you are in the eyes of God. God seeing you as very good. தேவனோட பார்வையில நீங்க ரொம்ப நல்லது. And that's why God said, now I am proud about myself for making this human. இந்த மனிதர்களை கொடுத்து நான் உருவாக்கினதை கொண்டு now I can turn back to myself. if என்னை பார்த்து திரும்பி பார்த்து நான் சொல்ல முடியும், this is very good. What makes you to say very good about yourself? உங்களை குறித்து எது இது ரொம்ப நல்லது என்று சொல்லி உங்களை சொல்ல வைக்கும்? Can we go little more? Will you follow me, church? என் கூட வருவீங்களா? Come follow me. I want to ask you a questions. ஒரு கேள்வி கேட்க நான் ஆசைப்படுகிறேன். What will make you to say that this is very good? இது உங்களை சொல்ல வைக்கும் that this is very good. After God created what is supposed created, தேவன் எதை படைக்கணுமோ அது படைத்து முடிஞ்சோன, now God is telling this is very good. Sometimes people are God, when you created things what you supposed to create, you can turn back and say this is very good. Touch somebody and say create something. ஏதாச்சும் ஒன்று படைங்க. நல்லா சொல்லுங்க, create something. Touch somebody and say create something. ஏதாச்சும் படைங்க. சொல்லுங்கள படைங்க. நல்லா சொல்லுங்கள படைங்க. நல்லா சொல்லுங்கள படைங்க. சத்தமா சொல்லுங்கள படைங்க.
Now I want to make you to know, understand, if God is creator and you've been made in his image, தேவன் படைப்பாளி, நான் அவர் சாயல்ல படைக்கப்பட்ட என்று சொன்னா, then you yourself are creator. நீங்களும் நானும் ஒரு படைப்பாளி. You all are too quiet today. Come on, listen to me. I want to take a second. கொஞ்ச நேரம் யோசிக்கணுங்க. Think about what you can create. இது உங்களால படைக்க முடியும். Just close your eyes and think about it. What you can create. இது என்னால படைக்க முடியும். ஒன்றுமே படைக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என் தேவன் படைப்பாளி. I can create praise. நான் என்னால் துதியை படைக்க முடியும். I can create worship. என்னால் ஆராதனை படைக்க முடியும். I can create God likeness in my life. தேவனோட சாயலை என் வாழ்க்கையில் நான் உருவாக்க முடியும். Because அதுதான் நான். தேவனோட மகிமையில என் வாழ்க்கையை நான் உருவாக்க முடியும். அதுதான் நான். என் குடும்பத்தை தேவனோட வழியில கொண்டு போக முடியும். I've been created for that. அதுக்காக நான் படைக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில நான் தலையா இல்லாம தலையா இருப்பேன், வாழா இல்லாம, அதுக்காக நான் படைக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில நான் சாட்சியாக வாழ முடியும், அதெல்லாம் உருவாக்க முடியும். You can create something because God is the creator. When you create something, that will make you to say, this is very good. நான் ஒரு காரியம் படைக்கும் போது தேவனுக்காக இது ரொம்ப நல்லது என்று சொல்லி, oh people of God, make something. God created everything. தேவன் படைத்தார் எல்லாத்தையும். தேவன் படைத்தது எல்லாமே பெருகும் சொந்தமாகவே. Whatever God created something that will multiply by himself. Not only human. Animals he created in the way to multiply. மிருகங்கள் அவர் படைத்தார். that மிருகங்கள் பெருக்கங்கள் அடையத்தக்க. they can multiply themselves. செடி கொடிகளை அவர் படைத்தார். they will multiply themselves because God put a seed within the trees and plants. செடிக்குள்ள everything was created to multiply. எல்லாமே பெருக்கங்களுக்காக தேவன் உருவாக்கினார். Are you with me, church? Same thing. அதே போல மனிதனை படைத்தது. God created man and God told man, go and multiply. போய் பெருக்கங்கள் உண்டாக்குங்க. Somebody say amen. But I want to touch. எல்லாமே பெருக்கங்கள் உண்டாக்குறதுக்கு படைத்தாலும் God look at you and say, you are very good. You are very good. Shana, everything created to multiply. பெருக்கங்களுக்காக எல்லாம் படைக்கப்பட்டது. ஆனா நானும் பெருக்கங்களை ஆளுகை செய்ய படைக்கப்பட்டேன். Oh, you need to understand this. I'm not called just to multiply. நான் பெருக்கங்களை உண்டாக்குறதுக்காக மட்டும் நான் படைக்கப்படல. I called to rule whatever has multiplied. எதெல்லாம் பெருக்கங்களுக்குள்ளாக இருக்குதோ, எதெல்லாம் பெருக்கங்களாக போகுதோ, அது அத்தனை ஆளுகை செய்ய நான் படைக்கப்பட்டனால, now God can look at me and say this is very good because what I've created now. நான் இப்ப படைத்த அந்த படைப்பானது, அது நான் படைத்த பெருக்கங்கள் அடைகிற சகல ஜீவராசியும் சகலத்தையும் கடைசியாக நான் படைத்த இந்த மனித கோத்திரம் ஆளுகை செய்யறதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட. And therefore now I can call this is very good. You are called to rule. நான் ஆளுகை செய்ய படைத்தேன். I'm called and I've been chosen to rule. நான் ஆளுகை செய்யறதுக்காக, ஆளுகை பண்ணுறதுக்காக நான் படைக்கப்பட்டவனாக இருந்த. Somebody shout and say amen to the Lord. You need to know that you have an identity in the Lord, in the creation inside. தேவன் உங்களை படைக்கும் போதே உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார். அந்த அடையாளமானது என்னன்னா, எதெல்லாம் பெருகுதோ அது எல்லாத்தையும் ஆளுகை செய்யுங்க. Whatever is growing, whatever is multiply, whatever is stiffness,
whatever is not moving, you can rule it. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யறதுக்கு. And God said, this is very good because now man can rule everything that I've created. நான் படைத்த யாவரையும் இப்ப மனிதனால ஆளுகை செய்ய முடியும். Then what stopped me from what God has created? தேவன் அனுமதி கொடுத்து படைக்கப்பட்ட காரியங்களை நான் ஆளுகை செய்யாதபடியாக எது என்னை நிறுத்த முடியும்? You must understand that you are powerful to rule. அந்த வல்லமையை தான் தேவன் இது ரொம்ப நல்லது என்று சொன்னார். God look at that power and say, this power is very good. You have a power. You have a power. You have a power. உங்களுக்குள்ளாக வல்லமை இருக்கு. மறுபடியும் சொல்ற, உங்களுக்குள்ளாக வல்லமை இருக்கு. உங்களுக்குள்ளாக வல்லமை இருக்கு. And that God called that power as very good. அந்த வல்லமை தான் தேவன் இது மிகவும் நல்லது என்று சொன்னார். You must understand. Somebody praise the Lord. Can we stand up and give God a 1 minute of praise? நம்ம எந்திரிச்சு நின்று ஒரு நிமிஷம் சத்தமாக open your mouth and start to praise God for the power that the Lord has given to you. Come on church. Come on church. Can you lift up your hand and praise God? Karagala uyuthi and praise God for the power that's worked within you. உங்களுக்குள்ளாக கிரியேட் செய்ற வல்லமைக்காக நன்றி செலுத்துங்க. You are not a wicked creature of God. நீங்க தேவனால படைக்கப்பட்ட ஒரு பலவான பாத்திரம் அல்ல. You be created in the power of God, and God say that power is very good. Rimako robo shamato loboko ibako roboto rimato. Somebody give praise to the Lord, and you may be seated in the house of the Lord. Come on, sit, people of God. I want to go deeper. நான் இன்னும் கொஞ்சம் போக ஆசைப்படுகிறேன். You may be seated. You may be seated. Okay, அமரமா கொஞ்ச நேரம் அமரலாம். Let me take you further into the word of God. Come on, be seated, church. You know, you are powerful. நீங்க வல்லமையாக தேவனால உருவாக்கப்பட்ட கோத்திரமாக ஜனங்களாக இருக்கிறீங்க. And you need to let the power work within you. இதுக்குள்ளாக இந்த வல்லமையை நான் வேலை செய்ய வைக்கணும். Somebody shout it, amen. What's the purpose of power if the power is not working? இதுக்குள்ளாக இருக்கிற வல்லமையில வைத்துக்கொண்டு அந்த வல்லமையில பயன்படுத்தலை என்று சொன்னா அந்த வல்லமையில வைத்துக்கொண்டு இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? You need to make the power to be activated. அந்த வல்லமையை நான் உயிர் கொண்டு வர வைத்து அந்த வல்லமையில பயன்படுத்துவேன் என்று சொன்னா then I become very good. Everything will become very good. Somebody shouting at power. வல்லமை. நல்லா சொல்லுங்க வல்லமை. சத்தமா சொல்லுங்க வல்லமை. Give a shout and say வல்லமை. There's a power. What's the point? I got 2.0 cc car. 2.0 காடி வாங்கிட்டு 30ல நான் ஓட்டிட்டு போவேனா என்ன பிரயோஜனம்? புரியலையா? நீங்க இப்படி பார்த்தா நான் என்ன நினைக்கிறது? What's the point? I have a car that can go for 150. I know Malaysian rules 110. 110 Malaysia we can drive, but if I keep on holding the power, அதோட வல்லமையை நான் குறைத்துக்கொண்டு I say I'm only going to go on 30. நான் 30ல மட்டும்தான் போவேன். And you are not using the power. அந்த வல்லமையை நான் பயன்படுத்தாமே போயிடுவேன். So the word of God say
What I created is powerful. நான் உண்டாக்குனது படித்தது வல்லமையானது. அந்த வல்லமையை பார்த்து நான் இப்ப சொல்ல முடியும், இது மிகவும் நல்லது. The power within you is very good, because now the power within you can do what you can do. நீங்க எது செய்ய முடியாதோ அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டது. So people of God, there's something within you that can do better than you. இக்குள்ளாக இருக்கிற தேவனோட வல்லமை என்னை காட்டிலும் சிறந்ததை செய்ய முடியும். Look what did the word of God say in the book of Acts chapter 1 and verse 8. அப்போஸ்தலர் புத்தகம் 1:8 when the Holy Spirit come upon you, you will receive power and you will be his testimony throughout the end of the world. உலகத்தின் கடைசி வரைக்கும் நீ சாட்சியாக போவாய். If I got power to go to the end of the earth, உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் போறதுக்கு வல்லமை தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு என்று சொன்னா, just imagine how strong you are. எவ்வளவு பலன் வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது. It does not for a city, ஒரு பட்டணத்துக்காக இல்ல, ஒரு தேசத்துக்காக இல்ல, but God comparing you to the world. என்னையே உங்களை உலகத்துக்கு ஒப்பிட்டு, and the Lord say that power will take you to the end. There's power within you. That's strong. நமக்குள்ளாக இருக்கிற வல்லமை பெரியது. You do what I can do. நான் செய்ய முடியாத காரியங்களை அது செய்ய வைக்கும். What you think is impossible for me, இது என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க. You feel sometimes you are weak in certain part of your life. வாழ்க்கையில் சில பகுதியில் நான் பலவீனமா இருக்கிறேன். I feel fail in this part. இந்த பகுதியில் நான் பலவீனமா இருக்க நடத்தி கொண்டு இருக்கிறேன். The power will work. என் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமா. ஓ, you all should finish it தான். என் பலவீனத்தில் அவரோட பலன் பரிபூர்ணமாக மாறும். It's about his power that make me strong in my weakness. என்னோட பலவீனத்தில் அவரோட பலன் என்னை தாக்கும். So people of God, let us get into the power mode of God. தேவனோட வல்லமைக்குள்ளாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்துவோம். தேவனோட வல்லமைக்குள்ளாக நம் வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்துவோம். நான் வெறும் ஆளுகை செய்யறதுக்காக படைக்கப்பட்டேன். நான் ஆளுகையை செய்வேன், நான் பெருக்கங்களை உண்டாக்குவேன். That's how who you are. You are not only called to rule, you are not only called to multiply. நான் பெருக்கங்களுக்காக படைக்கப்படல, இல்லை நான் ஆளுகை செய்யறதுக்காக நான் படைக்கப்படல. நான் ஆளுகையை செய்வேன், நான் பெருக்கங்களை உண்டாக்குவேன். And God say, because I call you to multiply and to rule whatever is multiply. It is very good. இது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. In fact, the very first name that God given to us is very good. தேவன் நம்மளை பார்த்து சொன்ன ஒரு முதல் பேர் என்னன்னு சொன்னா, இவன் நீங்க ரொம்ப நல்லது. Very good. So don't let anything to stop us. எதையும் நம்மளை நிறுத்த விடாம get into the power mode. தேவனோட வல்லமையில நம்ம பிரவேசித்து, as God called me, you are very good. You are very good. இது நீங்க ரொம்ப நல்லது. And that is who you are. Amen. Let us stand in the presence of God. தேவனோட சமூகத்தில் நின்று வண்ணமாக. God make us
Yes. Very good. It's not just a good, but very good. ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. It's very good. That is your identity in the Lord. அது தேவன் நமக்கு கொடுத்த உங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம். That you are very good. That you are very good. If I can understand that I'm a creator with that purpose. அந்த நோக்கத்தோடு நான் படைக்கப்பட்டேன். I'm a creator with that. அதுவாகவே நான் படைக்கப்பட்டேன். That everything within me is good and very good. எனக்குள்ள இருக்கிறது எல்லாமே நல்லது, ரொம்ப நல்லது. In my creation I make God to praise himself. என்னை படைக்கிற வேளையில் தேவன் தன்னை பெருமை பாராட்ட வைத்தேன். That now God can turn back to himself. தேவன் தன்னை திரும்பி பார்த்து that God can say that everything that I've made is very good. நான் படைத்தது எல்லாமே ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. It's very good. It's very good. அதுதான் நீங்க. Rima kurobo shama kurobo torimato. Hima kurobo shamato. நம்புவேன் நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. என்னிடம் தரைகள் வந்தாலும் நீர் என்னோடு இருக்க
சொன்னதெல்லாம் நிறைவேற்று காலம் வரை நம்புவேன் இயேசு ஒருவரே. 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 அதுதான் நம்ப. The one God look at us and say, Jesus very good. Jesus very good. இது ரொம்ப நல்லது. After you've been created, the Lord now can say finally. உங்களை படித்தோட இப்ப இறுதியாக தேவனால சொல்ல முடிந்தது. Now everything is very good. இப்ப எல்லாமே ரொம்ப நல்லது. There's something special within you. ஒரு விசேஷமான தன்மை நமக்குள்ளாக இருக்கிறது. The power of God. தேவனோட வல்லமை. You have the power within you. Thank you, Lord. Lord, in the name of the Lord, I bless your people. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். Especially those who are watching us through this Facebook live. The Facebook live மூலமாக பார்க்கிற யாவரும் மேலே தேவனுடைய வல்லமை கிரியை செய்து that you will make them to understand that they are very good in the making of God. மிகவும் நல்லதாக தேவன் படைத்தாங்க because they have the power of God within them. தேவனுடைய வல்லமை ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறது. Bless your people, ஜனங்களை ஆசீர்வதிங்க. In the name of the Lord we pray.
இயேசு நாமத்தில். God bless you people of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We'll see you again with our other online ministry. அடுத்த தொடர்ந்து எங்களோடு வருகிறார் ஆன்லைன் மினிஸ்ட்ரி மூலமாக நம்ம தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருப்போம். Wherever you are, may God bless you. Be blessed. Be blessed. நம்புவே இயேசு